இதுக்கு எவிக்ஷன் கார்டை இப்படியே காட்டியிருக்கலாம் போல இருக்க. இதுதான் ஆசை காட்டி மோசம் செய்வதா? ஆஹா, அதானே. அரோரா வந்து இவ்வளோ ஹாப்பி ஆக மாட்டாங்களே சுபிக்ஷா பேரை பார்த்த உடனே அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக. அதாவது என்னன்னா, ஒரு டிக்கெட் டு ஃபினாலே இன்னும் கொடுக்கல இல்லையா, அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் கொடுக்க போகிறாரு. அப்போ எல்லாரும் இருக்கணும்னு நினச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவங்கள கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும். ஒரு கண்டென்ட்டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க, அவங்கள பற்றியே பேசி நம்ம 2.5 மணி நேரத்தை ஓட்டிட்டு போயிடுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நாமளும் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்ச விஜய் சேதுபதி அவர்கள் அதுதான் நோ எவிக்ஷன் கார்டு இல்லை பிளாக் ஒயிட் கலர்லேயே ஒன்று காட்டுறாரு. இப்போ என்னென்னா, அப்போ தான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஆமாம் அப்போது எங்கள் அக்கா அதிர்ச்சி தான் அடைகிறாங்க. ஆனால் என்னென்னா, அதான் எல்லார் முகத்துலேயும் சிரிப்பு. விக்ரமுக்கும் என்னடா இது சுபிக்ஷா போயிடுன்னு பார்த்தா என்ன இப்படி காட்டுறானுங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே அப்படி ஏமாற்றி விட்டுருக்காப்புல சேது. ப்ராங்க் பண்ணுறதாயா இந்த உலகத்தில் இப்போ ஒரு பெரிய அக்கப்போராக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இப்போ எல்லாம் ஹாப்பி ஆகிடுறாங்க, எல்லாம் மகிழ்ச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து டிக்கெட் டு ஃபினாலே எல்லாம் கொடுத்துட்டு எவிக்ஷன் இருக்கா இல்லையானா சுபிக்ஷாவை எவிக்ட் பண்ணிட்டு தாங்க, கூடையெல்லாம் கூப்பிட்டு போல எவிக்ஷன் பண்ணிடுறாரு. அப்போ வந்து அதனால் அந்த பொண்ணு கதறி 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 அழுதாங்களாம். நான் போக மாட்டேன் விக்ரமண்ணா, நான் என்ன பண்ணினேன், ஏன் எனக்கு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள். பட் இருந்தாலும் அவங்க மேடைக்கு வரும்போது ரசிகர்கள்லாம் சுபி அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தியை அளித்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. ஓகே ப்ராங்கா நல்லா இருக்குப்பா சேது.